ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எங்கள் வீட்டில் பூண்டு குழம்பு. இன்றைக்கி பூண்டு குழம்புக்கு தேவையான பொருட்கள்: புளிக்குழம்பு பொடி 2 டீஸ்பூன், வீட்டில் திரிச்சது, மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், 2 தக்காளி, சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்குனது, பூண்டு ஒரு 3 பல், 3 பூண்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. இப்போ அரைக்கிறதுக்கு தேங்காய், சின்ன வெங்காயம், புளி ஊற வச்சுருக்கோம், ஒரு எலுமிச்சைப்பழம் சைஸுக்கு. இப்போ நம்ம குழம்புக்கு மசாலா வணக்க போகிறோம். அடுப்பில் வானல் வச்சாச்சு. 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் காயட்டும். நாம் எடுத்து வச்சிருந்த புளிக்குழம்பு பொடியும் மிளகாத்தூள் பொடியும் போட்டு நல்ல ஒரு வணக்கம் வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சுக்கோங்க, எல்லாம் அடி பிடிக்கணும். இப்போ தேங்காயும் சின்ன வெங்காயம் போட்டு அது கூட வணக்குவோம். நல்லா வாசம் வர அளவுக்கு வணக்கிக்கோங்க. சிம்மில் வச்சே வணக்குங்க. வணக்கி எடுத்து வச்சாச்சுங்க. அது கொஞ்சம் ஆறட்டும். நம்ம வானொலியில் ஒரு வடை சட்டி வச்சுட்டு பூண்டு குழம்பு தாளிச்சு விட தேவையான பொருட்கள்: கடுகு, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம், பூண்டு, 2 தக்காளி. இப்போ 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. குழம்பு தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் நல்லா காயட்டும். ஒரு டீஸ்பூன் கடுகு, அதை வெடிச்சிருச்சுங்க. அப்புறம் கொஞ்சம் வெந்தயம் 1 டீஸ்பூன். இப்போ கருவேப்பிலை, இப்போ நம்ம நறுக்கி வச்ச சின்ன வெங்காயமும் பூண்டையும் போட்டு ஒரு வணக்கம். அடுப்பு சிம்லேயே வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு வணக்கம். நல்ல பூண்டு வெங்காயம் நல்லா வேகட்டும். வெங்காயம் நல்லா வேகிறதுக்காண்டி லைட்டாக கொஞ்சம் உப்பு தூவிக்கோங்க. ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ நம்ம நறுக்கி வச்ச 2 தக்காளியை கொட்டிக்கலாம். நறுக்கினதை போட்டு அதை ஒரு பண்ணிக்கிறோம். நல்லா வணங்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வணக்கி வச்ச மசாலா ஆறிடுச்சு. போய் அரைச்சிட்டு வந்துடலாம். மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள், அரைச்சாச்சு. இப்போ இதெல்லாம் வணங்கிடுச்சு. நல்லாவே சுருங்கி வணங்கிடுச்சு. தக்காளி, வெங்காயம், பூண்டு எல்லாமே நல்லா வந்துருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்ச விழுதை அதில் சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்ச விழுதை சேர்த்தாச்சு. இப்போ கரைச்சி வச்சு இந்த புளியும் இதில் சேர்த்துட்டு இப்போ குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க.
தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வந்து கூட்டி வச்சுக்கோங்க. மசாலா போட்டாச்சு, புளி கரைச்சி ஊற்றியாச்சுங்க. இப்போ தேவையான அளவு நம்ம தண்ணியும் ஊற்றிக்கிறோம். தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. ஒரு டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து சின்ன ஸ்பூன் போட்டுக்கிறதுனால 2 ஸ்பூன் போட்டுக்கிறோம். உப்பு பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் எடுத்து வைக்க ஸ்பூன் மசாலாவே எங்களுக்கு வந்து காரம் கரெக்டாக இருக்கும். எங்களுக்கு காரம் பத்தலைன்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கலாம். ஆர்கேஎஸ் பப்பி சேனல் டெய்லி பாருங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய். சப்ஸ்கிரைப் பண்ணுச்சு. நல்ல எண்ணெயில் பிரிஞ்சு வந்துருச்சு. பச்சை வாசனை போகிறப்போ இறக்கிக்கலாம். கொத்தவரங்காய் பொரியல் தாளிப்புக்கு தேவையான பொருட்கள்: சின்ன வெங்காயம், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு கொத்து, கொஞ்சம் மஞ்சள்தூள், கடுகு கொஞ்சம், கொத்தவரங்காய். வடை சட்டி அடுப்பில் வச்சு கொத்தவரங்காய் பொரிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் எண்ணெய், ஸ்பூன் எண்ணெய் ஊற்றியாச்சு. எண்ணெய் காயட்டும். கடுகு 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 1 டீஸ்பூன், கருவேப்பிலை கொத்து, சின்ன வெங்காயம், போட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கோங்க. வெங்காயம் நல்லா வணங்கிடுச்சு. 1 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, இப்போ கொத்தவரங்காய் போட்டு ஒரு வணக்கம் வச்சுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. பத்தலைனா உப்பு போட்டுக்கலாம். மசாலா போட்டு இது நல்லா வெந்துட்டுருக்கட்டும். தண்ணி கொஞ்சம் ஊற்றி வேகட்டும். ஒரு 1/2 கிளாஸ் ஊற்றிருக்கோம். இது நல்லா வேகட்டும், காய் வேகட்டும். அதுக்குள்ளே நாம் வந்து மசாலா ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. காய்க்கு தேவையான மசாலா அரைக்கிறதுக்கு கொஞ்சம் தேங்காய், 4 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பூண்டு, இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு அரைச்சிட்டோம். மசாலா போட்டாச்சு. மசாலா போட்டு ஒரு வதக்கி விட்றோம். மசாலா போட்டப்போ பச்சை வாசனை போகிற வரைக்கும் அது அடுப்பே இருக்கட்டும். பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம கரெக்டாக சர்வ் பண்ணிக்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் சேனல் ஆர்கேஎஸ் பப்பி சேனலில் டெய்லி மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். பூண்டு குழம்பு, கொத்தவரங்காய் பொரியல். ஆர்கேஎஸ் பப்பி சேனல் டெய்லி பாருங்கள். மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.